அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருத்தணியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே அவர் உயிரிழந்த நிலையில் சடலத்தை மாற்றிக் கொடுத்ததாக கூறி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த புச்சிரெட்டி பள்ளியை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன் தீராத வயிற்று வலியின் காரணமாக கடந்த சில வருடங்களாக அவதியுற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் வயிறு வலி அதிகரித்ததால் வலி தாங்க முடியாமல் இருந்த விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன் பூச்சி மருந்து கொடுத்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அருகில் இருந்தவர்கள் ராஜேந்திரனை மீட்டு திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் ராஜேந்திரன் உயிரிழந்தார். இந்த நிலையில் திருத்தணி காவல் நிலையத்தில் இருந்து பிரேத பரிசோதனைக்கான கடிதம் கொண்டு வருவதற்காக உறவினர்கள் சென்றிருந்த நிலையில் காவல்துறையின் கடிதம் பெற்றுக்கொண்டு இன்று திருவள்ளூர் அமரர் அறையில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலை பெறுவதற்காக உறவினர்களுக்கு ராஜேந்திரன் உடலுக்கு பதிலாக வேறு ஒருவரின் உடலை கொடுத்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரனுக்கு சுமார் 60 வயது முதிர்ந்த நிலையில் இளம் வயதில் இருக்கும் உடலை எடுத்துச் செல்லும்படி கூறியதால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் அமரர் அறையை முற்றுகையிட்டு ராஜேந்திரன் உடலை கொடுக்கும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நேற்று யார் யார் உடலை வெளியில் அனுப்பினார்கள் என்பது குறித்து தற்பொழுது கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு சோதனை செய்ய முடிவு செய்தனர். ஆனால் கண்காணிப்பு கேமரா பதிவுகளும் சரியாக பதிவாகாததால் உறவினர்கள் வாக்குவாதத்தில் தற்பொழுது ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடைசியாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வட மாநிலத்தை சார்ந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒருவருடன் இந்த உடலை ராஜேந்திரன் உடலை அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனால் மீண்டும் பீகாரில் இருந்து உடலை திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வரும் பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பிரபு.